வணக்கம். நான் உங்க அட்வொகேட். இப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் கல்லிறக்க மத்திய அரசின் அடையாள அட்டை பெற்ற முதல் நபர். என்ன ஆக்சுவலி கல் இறக்க சொல்லி பர்மிஷன் வாங்கல, கல் இறக்கிறதுக்கான நம்ம வண்டி ஓட்டுறது, வண்டி லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எப்படியா அது மாதிரி கல் இறக்க மத்திய அரசின் அடையாள அட்டை இவருக்கு போனா, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் கல் இறக்கிறதுக்கான லைசன்ஸ் இவருக்கு இருக்கு. விற்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, விற்கிறது வேற. உடனே நம்ம தமிழ்நாட்டுல விற்கிறதுக்கு தடை இருக்கு, இவர் விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. கல் இறக்குறதுக்கான லைசன்ஸ் நம்ம வண்டி ஓட்டினா எப்படி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ வண்டி ஓட்டுறதுக்கு, அதே மாதிரி இவருக்கு கல் இறக்குற லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல கல் இறக்குறதுக்கு தடை இருக்கு, ஆனா மத்திய அரசு இவருக்கு கல் இறக்குறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்காந்து கொண்டும் விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. புரிஞ்சுக்கோங்க. பல இன்ஃபுளுசர் இவங்க சொல்றாங்க திருப்பி பதிவு பார்த்துட்டு கல் இறக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஏண்டா, கல் இறக்கிறதுக்கு பர்மிஷனும் கல் விற்கிறதுக்கு பர்மிஷன் ரெண்டு வேறதான். எப்படி நம்ம ஸ்டாலின் உதயநிதி சொல்றோம், அரசு பேருந்து வேற, தமிழ்நாடு அரசு பேருந்து வேற. அது மாதிரி கல் விற்கிறது வேற, கல் இறக்குறது வேற. புரிஞ்சுக்கோங்க. ரவி அவன் யாரு? ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சுதான் 1000 பேர் பொற்காசுகள் உட்கார்ந்த இடத்துல வீசி எறிஞ்சான்டா. அவ்வளோ இடத்துல இந்த விட்டு எறிஞ்சிட்டு பொது சேவை தான் வேணும், பொதுமக்களுக்காக தான் நான் வருவேன்னு அந்த ஐடி கம்பெனியை ஃபுல்லா தூக்கி தட்டி விட்டு வந்து துணை சிஎம் ஆயிருக்கான். எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உங்களுக்கு எவனா? இவங்களுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு மேலே கோவம் இல்ல, ஜிஆர் சாமிநாதன் மேலேயும் கோவம் இல்ல. அவர் போட்டுக்க நெத்தியில் இருக்க பட்டம் மட்டும்தான் ஒரு கோவம். அதான் கண்ணை ஊத்துது அப்பனுக்கு மகனுக்கும். அப்ப முன்னாடி இல்லைன்னு யாரு கேட்டா, யாரு அழுதா கேட்டா, இப்ப மகளிர் அணி மாநாதான். ஏண்டா எவன்டா அழுதா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இப்ப தாவேக்காக்கு அத்தனை பேரும் தாவேக்காக்கு பெண்மணிகள் பெண்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ திருப்பத்துக்காக 4.5 வருஷம் ஆளக்கான அப்பமா இஞ்சல் ஒரு கேடு. தமிழ்நாடு தூக்கிட்டு அரசு பேருந்து வெக்கம் கேட்டானுங்க, வெளியே வந்துடாதீங்களா. வடமாநிலத்துல பொதுமக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. ஒரு உருவம் ஸ்டாலின் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. என்ன ஸ்டாலின் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு பெண்மணிகள் என்ன எவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி தெரியுமா? அவ்வளவு ஒரு கேவலமா நடத்துறாங்க. என்ன பாருங்க, ஸ்டாலின் வச்சு வேண்டாம். வட மாநிலத்துல இந்தியில இல்ல, ஸ்டாலின் ஒளிகள் பாட்டாவே பாடி, அதாவது உங்களா சொன்னா கூத்து நடத்துறாங்க. என்ன பாருங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டாலின் வெளில வடமாநிலத்துக்கு தைரியமா திராணி இருக்கு அவனுக்கு வெளில போறதுக்கு. என்ன தெரியல, தமிழ்நாட்டுல வேணாம், நீங்க ஜெட் கேட்டகிரியோட போ, இல்ல ஒய் கேட்டகிரியோட போ, என்னத்த வேணாலும் போ. வடமாநிலத்துல அவங்க உருவ செருப்பால அடிச்சாங்க. நீ போக முடியுமா? நீ ஓட்டு கேட்டு தமிழ்நாடுக்குள்ள போக முடியுமா? நீ வேணாம். நீ சிஎம் பதவியே போ, இப்ப இருக்கும்போதே பேரு. ஏன்னா மறைவு திமுகவின் மறைவு 2020 முடிவு வேண்டிதான். நீங்க காத்து கொண்டோ 2026 இருந்து எந்த ஒரு எலெக்ஷனையும் திமுக வரவே வராது. சரி, ஆட்சிக்கு என்ன 2026 மறைவு முடிவு. 2026 ஏதோ 1-2 இடத்துல வரலாம். 2026 ஆட்சி முடிவுக்கு வருது. இதுல நிரந்தர முதல்ல உங்க அப்பா மட்டும் ஆட்சி பாரு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு பேருந்துல தூக்கிட்டு தமிழ்நாட உங்க பேர் 10,000 ஆகிட்டீங்க. கேவலங்களா? துப்பிடாடி. ஸ்டாலின் சரி உதயநிதி ஸ்டாலின் வெக்கம் எடுத்தோமா. உதயநிதி ஸ்டாலின் வெளில கடவுள் நம்பிக்கை இல்லைன்றான். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உன் அப்பதான் சொல்றான். கடவுள்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படா தெரியும்? கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? கேவலம் என்ன மத்தவனுங்க நம்பிக்கை ஏண்டா கெடுக்குறீங்க? உங்களுக்கு திருப்பி சொல்ற, இந்த ஜிஆர் சாமிநாதன் மேல உயர்நீதிமன்ற நீதிபதி மேல உங்களுக்கு கோவம் இல்ல. அவர் கொடுத்த தீர்ப்பு மேல
உங்களுக்கு கோவம். ஏன்னா அப்பேற்பட்ட வழக்கறிஞர் வச்சிருக்கீங்க, அரசு வழக்கறிஞர். எவ்வளவு பெரிய ஆளு, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்ல இடைக்கால உத்தரவு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வாங்கினீங்கன்னா மேல நிரந்தர உத்தரவு வாங்குற அளவுக்கு வில்சன் அரசு வழக்கறிஞர் வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அது கோம் எஜிஆர் சாமிநாதன் மேல அவர் நெத்தியில் இருக்க பட்டம் மேலதான். அவர் வெளிப்பட இப்ப இருக்க இளைஞர்கள் நெத்தியில பட்டம் போட்டு வருது எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாரு. அது காரணமே ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வயிறு எரிச்சலே நெத்தியில் இருக்க பட்டம் மட்டும்தான். வெளிப்பட புரிஞ்சுக்கோங்க. என்ன அவங்க வெட்டவனே உதயநிதி ஸ்டாலின் கடவுள் சொல்லாத, கடவுள் மேல் நம்பிக்கைன்னு சொல்லி பழகடா வெட்டங்கடவன. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.